ஏய் எதுக்கு அழுகிற நீ? இங்க விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் வருது, நீங்க அதனால ஆசை நிறைவேற போகுது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. திவாகர் அவர்கள் அபிஷியலா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோ பார்த்தே புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா நேற்று எல்லாருமே வந்து என்கிட்ட திவாகர் வெளியே போல ப்ரோ, நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, திவாகர் மட்டும் நாளைக்கு வெளியே போயிட்டு உங்க சேனல் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்லாம் சொன்னீங்க. அவங்களாம் மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. திவாகர் அபிஷியலா பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டாரு. பட் ஆனா இவரோட எக்ஸிட் வந்து ஜாலியா தான் இருந்தது. ஒருத்தர் மட்டும் தான் எமோஷன் ஆயிருக்காங்க ரொம்ப, அது விஜய் பார்வதி அவர்கள் மட்டும் தான். அது என்னன்னா, திவாகரோட எவிக்ஷன் கார்டை நம்ம விஜய் காமிக்கும் போது விஜய் பார்வதி மூஞ்சே மாறிச்சு. அதாவது அவங்க வந்து திவாகர் வெளியே போத வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க, வீட்டுல யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எவிக்ஷன் தான் இது. அதாவது அரோரா போவாங்க, ரம்யா ஜோ போவாங்க தான் எதிர்பார்த்திருப்பாங்க. பட் ஆனா திவாகரை தூக்கு வந்து இங்க மாஸ்டர் பிளான். ஏன்னா நிறைய பேர் அப்பதான் சேஞ்ச் ஆவாங்க. ஓகேவா, விஜய் பார்வதியா இருக்கட்டும், விக்கல் சிக்கரமா இருக்கட்டும், கன்னியாரா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும், இந்த மாதிரி யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. மொத்த கண்டஸ்டன்டையுமே சொல்றேன், அப்பதான் வந்து இவங்களோட ஆட்டம் வந்து கொஞ்சம் மாறும். ஓகேவா, எல்லாரும் திவாகர் வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்களே, இப்ப திவாகரே தூக்கிட்டாங்களே, இதுக்கு அப்புறமேட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். கேமை கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போகணும், கொஞ்சம் பார்த்து பேசணும் ஷோல அப்படிலாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும், புரியும். ஓகேவா, அதனாலதான் இந்த எவிக்ஷன் நடந்திருக்கு. முக்கியமா வந்து விஜய் பார்வதி கிட்ட வந்து திவாகர் வந்து சொல்றாப்ப, அதாவது போல்டா விளையாடு ஒன்னும் இல்ல அப்படின்றாரு. ஆனா விஜய் பார்வதி அழுகுறாங்க, அண்ணா நீ போயிட்டா நான் எப்படின்னா விளையாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த வீட்டுல நம்ம என்னதான் வந்து சண்டை போடுறனால உனக்குனா எனக்கு நீ நிப்பமேனா இப்ப எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப உடஞ்சு அழுகுறத பார்க்க முடிஞ்சுது. உண்மையா அழுவ வரதான் செய்யும். ஏன்னா திவாகர் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் விஜய் பார்வதி ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க, விஜய் பார்வதி என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் திவாகர் ஸ்டாண்ட் பண்ணிருக்காப்ல. இவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் மறுபடியும் போய் பேட்சப் ஆயிப்பாங்க. ஓகேவா, அது ஒரு மாதிரி பாண்டிங் இருக்கும். ஓகே, அதனால அவங்களுக்கு எமோஷன் ஆகாது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வெளியே வந்து ஒரு தக்லைஃப் கொடுத்தாப்புல பாருங்க திவாகர். அதாவது விஜய் கேக்குறாப்புல, உங்களுக்கு எதனா என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்கும் போது, சார் வெளியே எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க சார், நீங்க வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி உங்களுக்கு ஆக்டிங் வருது அப்படின்ட்டு உடனே விஜய் சேதுபதி சார் நான் ஏன்டா இதை கேட்டேன்னு தெரியலையடா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே தலையை குஞ்சாப்புல, சார் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசை இருக்கு சார், உங்ககிட்ட ஒரு முத்தம் மட்டும் வாங்கிட்டுனா என்னோட ஆசை வந்து நிறைவேறிடுனாப்புல. உண்மையிலே விஜய்எஸ் வந்து இதெல்லாம் வந்து அந்த மனுஷன் அடிச்சுக்க முடியாதுப்பா. அந்த மனுஷன் அன்பு காட்டல வேற லெவல காட்டுவாப்புல. அதே மாதிரி நம்ம விஜய்எஸ் வந்து திவாகருக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்து ஹாப்பியா வந்து வழி அமைச்சு வச்சதை பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த எபிசோட்ல இன்னைக்கு முக்கியமா வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எமோஷன்ஸ் இருக்கு, அன்பா வந்து வெளியே அமைச்சது இருக்கு. திவாகர் இங்க ஒரு விஷயத்துல நான் பாராட்டியே ஆகணும். ஏன்னா எல்லாருமே வந்து எமோஷனா தான் வெளியே வருவாங்க. ஓகேவா, இவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொன்னா கூட பரவாயில்ல, அதாவது எவிக்ட் ஆனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா தான் வந்து இங்கேயும் ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தா ஸ்டேஜ்ல, அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு விஷயத்துல மனுஷனை பாராட்டலாம். பட் ஆனா அந்த சில பல விஷயங்கள்லாம் உள்ள ஒரு நடந்ததுல, அந்த ஏற்றத்தாழ்வு பாக்குறது, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு விஷயம் எல்லாம் நடந்தது, சரி அதெல்லாம் விட்டுருங்க, வெளியே போயிட்டாப்ல. சோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வெளியே போய் மாத்திங்கன்னா நல்லது, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் ஃபயரா தான் இருக்கும். பட் ஆனா லாஸ்ட்ல வந்து எமோஷன் ஆகிற நிறைய இடம் பார்க்க முடியும். ஏன்னா வீட்டுல நிறைய பேர் அழுதுதான் சொல்றாங்க. விஜய் பார்வதி, கானா வினோத், அதுக்கப்புறம் சபரி, இந்த மாதிரி எல்லாருமே வந்து உடஞ்சதை பார்க்க முடிஞ்சுதான். பொறுத்திருந்து பார்ப்போம் எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திவாகர் எலிமினேஷன் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.